ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கண்ணா. வணக்கம். வணக்கம் பாஸ்கர். வணக்கம் நேர்களே. இந்த வாரம் நம்ம இந்த சீரீஸ் ஜனநாயகத்துடைய நிலையை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அந்த சீரீஸ்ல இன்னைக்கு 5வது எபிசோடா 4வது எபிசோடா 4. 4வது எபிசோட்ல இந்த சீசனோட இந்த தலைப்புல என்ன பேச போறோம் பாஸ்கர்? எண்ட் ஆஃப் டெமோக்ரஸியில் இந்த ஜெனரேஷன் எப்படி தத்தளிக்கிறாங்க, துன்பப்படுறாங்கன்னு தான். வீழும் ஜனநாயகத்தில் தத்தளிக்கும் தலைமுறைகள். தெளிக்கும் அது தலைமுறை. என்னன்னா அந்த ஹோப்லெஸ் ஜெனரேஷன் தான். இந்த டெமோக்ரஸியை கேள்வி கூத்து ஆகும் பொழுது, பார்லிமெண்டேரியன் டெமோக்ரஸியை சொல்றேன், அது கேலி கூத்து ஆகும் பொழுது தலைமுறைகளுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படி சதவீதம் தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. முன்னாடி பிரச்சனைகள் இருந்திருக்கு, ஆனா ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். இப்போ பிரச்சனைகள் கூட சேர்த்து நம்பிக்கையின்மை தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனையா உருமாறி நிக்குதுன்னு நினைக்கிறேன். எதை நம்புறது, யாரை நம்புறது, எந்த தத்துவத்தை நம்புறது, எதை வழிமொழி இருக்கு, எதனோட உடன்படுறது, எதனோட முரண்படுறதுன்னு புரியாம ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கிறதா பாக்குறேன் இந்த ஜெனரேஷனோட. ஏன்னா எல்லாத்தின் மீதும் ஒரு அவநம்பிக்கை வரக்கூடிய ஒரு சூழலை விதைக்கிறாங்கன்னு தோணுது. அதை பத்தி பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா என்னுடைய வயது, எனக்கு கீழே இருக்கிற வயது இருக்கக்கூடிய நண்பர்களை சந்திக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்தான். அது திருமண வாழ்க்கையா இருக்கலாம், பொது வாழ்க்கையா இருக்கலாம். ஒரு அவநம்பிக்கைய சந்திக்கிறாங்கன்னா அதுக்கு இந்த அரசியல் காரணிகளை கழிச்சுட்டு அந்த அவநம்பிக்கையை குடும்பத்து மேல போட்டுக்கிறாங்க அவங்க. அரசியல் காரணிகளும் பொருளாதார சமூக இயக்கம் காரணங்களும், சமூகத்தினுடைய டைனமிக்ஸ் சொல்றேன், இயக்கம் அமைப்பு இல்லை, அதனுடைய காரணங்களும் தன்னுடைய வாழ்க்கையில பாதிக்கிறதே இப்பதான் உணர்றாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னு சொன்னாங்கன்னா, குடும்பம் தான் காரணம், எனக்கு அப்பா அம்மா சரியா இது பண்ணல, எனக்கு வாத்தியாருங்க சரியா சொல்லி தரலன்னு இந்த காலகட்டம் போய் அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் எடுத்துச்சு. ஆனா அது புரியும் பொழுது என்ன செய்யுதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு ஓவரால் பிக்சரா பாக்குறாங்க. இதுக்கு உதாரணங்கள் சொல்ல முடியுமா பாஸ்கர்? ஏன்னா இது இதுல நான் ஒரு பிரச்சனை எங்க இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னா, தாங்கள் இந்த ஒரு அவநம்பிக்கையான ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், அல்லது அந்த நிலையில நாம் ஆல்ரெடி இருக்கிறோம் இப்போ அப்படின்றத உணராமலேயே மக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எங்கெங்கெல்லாம் இது அதிகமா என்ன மாதிரி கேள்விகள் மனதுல இருக்கு அப்படின்றத நீங்க சில உதாரணங்கள் கொடுத்தீங்கன்னா கேட்கறவங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலா இந்த ரிலேஷன்ஷிப் என்பதே ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்போட நின்று அதை தாண்டி அந்த ரிலேஷன் நம்ம இன்ஸ்டிடியூஷன் சொல்லும் பொழுது என்ன நினைக்கணும், ஸ்கூல் காலேஜ் நினைச்சுன்னு இருப்போம் இல்லையா ஒரு வயசு வரைக்கும். இன்ஸ்டிடியூஷன்ற அர்த்தமே நமக்கு அதுக்கப்புறம் தானே தெரியுது. ஒரு மேரேஜ் ஒரு இன்ஸ்டிடியூஷன், பார்லிமெண்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஆக்டிவிசம் ஒரு இன்ஸ்டிடியூஷன். அந்த நிறுவனம்ங்கிற வார்த்தைக்கு இன்னொன்னு இன்ஸ்டிடியூஷன் நிறுவனம்னு நம்ம இன்ஸ்டிடியூஷன்னா கல்வி நிலையம்னு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிட்டு வந்துடுறாங்க. இன்ஸ்டிடியூஷன்னா நிறுவனம்னு புரியும் போது அந்த நிறுவனம்னு மொழிபெயர்த்தா ஏதோ ஆபீஸ், இண்டஸ்ட்ரின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு வயசுக்கு பிறகுதான் இன்ஸ்டிடியூஷனா காந்தி ஒரு இன்ஸ்டிடியூஷனு, அம்பேத்கர் இன்ஸ்டிடியூஷன், தத்துவத்தையும் நம்ம இன்ஸ்டிடியூஷனா பாக்குறோம். அதே போலதான் ரிலேஷன்ஷிப்னு பார்க்கும்போது ஆரம்பத்துல என்ன இருக்குன்னா ரிலேட்டட் டு திங்ஸா இருக்கு, அல்லது ரிலேட்டட் டு ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கிறது போய் ரிலேஷன்ஷிப்ன்றது நேச்சரோட என்ன ரிலேஷன்ஷிப்பு, சொசைட்டி ஹோலிஸ்டிக்கா நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்பு, அரசாங்கத்தோட என்ன ரிலேஷன்ஷிப்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு வயசு போயிடுதுன்னு நினைக்கிறேன். அது கல்வி நிலையங்கள் கொடுக்காத ஒரு அறிவா இருக்கு. அது கொடுக்காத நம்ம அக்யூமுலேட் பண்றதும் இல்லை, அதுக்கு பிறகு அதை சேகரிக்கிறதுலையோ ஏதோ இல்லாம போய் ரிலேஷன்ஷிப் எரரா தான் நான் பாக்குறேன். ஒரு ஒரு அரசாங்கம் தன்னுடைய மக்கள் கிட்ட இருந்து அந்நியப்படுறது தான் இந்த தத்தளிப்புக்கும் காரணம். டெமோக்ரஸியோடைய என்ன சொல்றது, அது வாழுதா உயிரோட இருக்குதானே தெரியாம இருக்கிறதுக்கு காரணமே மக்கள் அந்த அரசுல இருந்து ரொம்ப அந்நியப்பட்டுனே போறாங்க. அரசு என்பது ஒரு குறிப்பிட்ட சாரார மக்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்றாங்க, அவர்கள் முடிவு எடுத்துட்டு ஏதோ கொடுக்கறத மக்கள் வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்கன்ற அந்த கேப் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் புதுசா.
ஏன்னா நமக்கு நம்மாழ்வார் வந்து ரொம்ப எளிமையா சொன்னா ஈரோடு மாநாட்டுல ஒன்னு சொல்லியிருப்பாரு ஈரோடு கூட்டத்துல. என்னன்னா, நாம ஓட்டு போட்டு ஒருத்தனை தேர்ந்தெடுத்தோம், அவன் செய்யறதெல்லாம் நமக்கு நல்லதா இருக்கும்னு நம்புறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு பாரு. கேட்க சிம்பிள் வார்த்தையா இருக்கும். இன்னொன்னு இருக்கு. நாம ஓட்டு போட்டோம்னா அவனுக்கு நல்லவனா தான் இருப்பான்னு நம்புறது. என்னுடைய ம். பார்ட்டிசிபேஷனை நல்லவனுக்காக பண்ணிட்டோம். இப்ப நான் வந்து திமுகக்கோ, அது அதிமுகவோ, அல்லது எதிர்காலத்துல விஜய்க்கா கூட ஓட்டு போட்டுறேன்னா, நான் போட்டுட்டேன்னா நிச்சயம் அவன் நல்லவனா இருப்பான்னு நம்பிடுறது. ம். இது 2ம் அந்த டெமோக்ரஸில ஒரு கேலி கூத்துன்னு அவரு சொல்லுவாரு. அது ரொம்ப அந்த இது நான் ரொம்ப முக்கியமா பார்க்குறேன். ஏன்னா, நான் ஒருத்தன தேர்வு பண்ணிட்டேன். அவன் எனக்கு செய்றதெல்லாம் நல்லதா இருக்குன்னு. அதுக்கு பிறகு எந்த கேள்வியும் கேட்காம விடுறதுன்றது அவன்கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு நமக்கு உடைஞ்சிருது. ம். இப்போ கன்டினியூஸா செய்றதெல்லாம் பாராட்டு தான் அப்படிங்கிற மாரி. அப்போ அந்த ம். இடத்துல தான் இந்த தத்தளிப்பு தொடங்குறது எங்கன்னா, அவர்கள் நம்மள கைவிட்டாங்கன்னு என்னைக்கு தெரியுதோ, அதுக்கப்புறம் எங்க போறதுன்னு தெரிய மாட்டேங்குது. தான் தேர்வு ம். செய்தவனே நமக்காக இல்லன்னும் பொழுது எங்க போவாங்க? ஆப்போசிட் குரூப்ல போய் சேர முடியும். ம். அப்ப அது தத்தளிப்பா பார்க்குறான். அதே தான் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட்லயும், சென்ட்ரல்ல நடக்கிற கூத்து என்னன்னா, இவங்களால நமக்கு விடிவு காலம்னு நெனைச்சு தேர்வு பண்றது. அவர்கள் தான் நமக்கு முழு எதிரியா நிக்கிறாங்கன்னு தெரியும்பொழுது என்ன செய்யுதுன்னு தெரியறதில்ல. இப்போ கார்ப்பரேட்டல் நம்ம வந்து ஐடில இருக்கோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கிறோம், அல்லது மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல்ஸ்ல இருக்கிறோன்னும் பொழுது, இது எல்லாம் வந்து அ ஆளுங்கட்சியால நமக்கு வந்து இந்த படிப்புக்கு பிறகு வேலை வந்து உத்தரவாதமா கிடைக்கும்னு நம்பும் பொழுது, அது எல்லாம் இழக்கிறோம்ல. ஒரு மாடர்னைஸ் ஆயிடும். ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இது வளர்ந்துரும்னு நினைக்கும் பொழுது, வேலை போகுது, நிறுவனங்களே போயிடுது. திடீர்னு கடைய கட்டுறாங்க, திடீர்னு கடைய தொறக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் ம். ஒரு குறிப்பிட்ட சாரார் அல்லது ஒரு வெகு குறைந்த எண்ணிக்கையிலான முதலீட்டாளர்களுக்கு மட்டுமே நிறைய டோர ஓப்பன் பண்ணும்பொழுது, நெறைய சிறு கம்பெனிகள், கார்ப்பரேட்ஸே சின்ன கார்ப்பரேட்ஸ் வாழ முடியாதுன்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. ஒவ்வொரு ம். நேஷன்லயும். இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த அவநம்பிக்கையுடைய எக்ஸாம்பிள்ஸா பார்க்குறேன். அதுக்கு மிக சிறந்த உதாரணம் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும், ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கிறவங்க வந்து விவசாயத்துல இருக்கிறவங்கள அதிக அவநம்பிக்கையில இருக்கிறாங்க. ம். விவசாயத்துல பொண்ணு கிடைக்கலங்கிறாங்க. ஆனா கிடைச்சா இன்னைக்கு வந்து நல்லா வாழற மாரி தெரியுது. இந்த மாதிரி கார்ப்பரேட்ஸ நம்பி போயி நல்ல சம்பளம் வாங்குறோம்னு கல்யாணம் பண்றவங்க, அந்த திருமண வாழ்க்கையிலயும் நெறைய முறிவுகள், நெறைய பிரிவினை, டைவர்ஸ் கூட போகாத செப்பரேஷன்ன்ற ஒரு வார்த்தைய நம்ம உருவாக்கி இருக்கிறோம். எதுவுமே சொல்லிக்காம, ம். கொள்ளிக்காம தனியா இருக்கோம். இதெல்லாம் சேர்ந்ததா தான் பார்க்குறேன். இந்த அவநம்பிக்கை என்பது வெறும் பொருளாதார சிக்கலா மட்டுமோ, அல்லது வேலைவாய்ப்பு சிக்கலாவோ இவங்க சித்தரிக்கிறாங்களே, அது இல்ல. வேலை கிடைச்ச பின்னாடி அவநம்பிக்கை. அது எங்கேருந்து வருது? அந்த அவநம்பிக்கை. வேலை கிடைச்சா முன்னாடிலாம் வேலை கிடைச்சுட்டா நம்ம என்ன நினைப்போம்? ஒரு 30 வருஷம், 40 வருஷம் ஏதோ சர்வீஸ்ல இருந்து, அதுல கொஞ்சம் சோசியல் செக்யூரிட்டிய திடமாக்கிட்டு, அப்புறம் வெளியில வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் நிம்மதியா வாழ்ந்துட்டு சாவோன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது எங்க போச்சு? வேலை கிடைக்குது, அதுக்கு பிறகும் அவநம்பிக்கை. திருமணம் ஆகுது, அவநம்பிக்கை. குழந்தை பொறக்குது, அவநம்பிக்கை. சொத்து சேர்த்துறோம், அவநம்பிக்கை. அப்ப என்ன அர்த்தம்னா, என்னுடைய உழைப்புக்கு மீறி, என்னுடைய குடும்ப அமைப்பையும் மீறி, ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன வந்து அழுத்திக்கிட்டே இருக்கு. அந்த அழுத்தம் தாங்காம தான் இந்த அவநம்பிக்கை உருவாகுதுன்னு நினைக்கிறேன் நான். இதான் எனக்கு வந்து ஒரு தனி நபர வச்சு எக்ஸாம்பிள் சொல்ல முடியல. ஆஸ் எ ஜெனரேஷனா அத சொல்றேன். இதுல இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா? இதுல கலெக்டிவோட ரோல் என்னவா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? இந்த சின்ன சின்ன நிறுவனங்களாக அல்லது இப்ப நீங்க இன்ஸ்டிடியூஷன் சொல்லி ஆரம்பிக்கும்போது பேசும்போது, அந்த பழைய மேரேஜஸ் இன்ஸ்டிடியூஷன், ஃபேமிலீஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்றோம் இல்லையா? இப்போ வந்து நெறைய பேருக்கு இந்த பியர் நெட்வொர்க் மாரி உருவாக்குறாங்கல்ல. அதுதானே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கோ இன்ஸ்டிடியூஷனா அதுதானே வச்சிருக்காங்க. ஆமா. அந்தனுடைய இன்ஸ்டிடியூஷனுடைய பங்கு வந்து ஏன்னா, ஆனா நான் இதுல ஒரு பிரச்சனையும் பார்க்குறேன். ம். அ நீங்க சொன்ன மாரி எல்லாரும் வந்து ஏதோ ஒரு கலெக்டிவ் ஆஸ்பிரேஷனுக்காக ஒண்ணு இணையறது. அதே சமயம் வந்து கொஞ்ச நாள்ல யாரான ஒருத்தர் ரொம்ப பிரபலமாயிட்டாலோ அதுல அல்லது சில பேருக்கு வந்து அதுல இருந்து பெனிஃபிட் அதிகமானாலோ, மத்த பேர் கொஞ்சம் அவங்கள பார்த்து இன்டிமிடேட் ஆகுறதோ அல்லது பொறாமைப்படுறதோ அதுவும் இருக்கு நெறைய. ஸோ அந்த மாதிரி இந்த டைனமிக்காக புதுசாக எவால்வ் ஆகக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் நெறைய பார்க்குறீங்க இல்லையா? ஆமா. அந்த இன்ஸ்டிடியூஷனோட ரோல் இதுல என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ சின்ன சின்னதா உருவாகக்கூடிய இன்ஸ்டிடியூஷனோ, அது இயக்கமோ, ம்
கொரோனாக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தாங்கண்ணா எல்லாரும். அது அந்த ஃபேஸை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு ம். கான்டெம்பரரி அரசியலை பார்க்கணும்னா கொரோனாக்கு பின்னாடி இருந்த ஒரு நம்பிக்கை வந்து கொரோனாக்கு பின்னாடி இல்ல. ம். கொரோனாக்கு பின்னாடி கொஞ்சம் நம்பிக்கை இயங்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, தத்துவ பின்னணியில இருந்து வந்தவங்க தான். அது ம். எந்த தத்துவத்தை கையில் எடுத்தாலும் சரி, அது பக்தியா இருக்கலாம், அது கர்மிக் யோகாவா இருக்கலாம், செயல் வழி ஏதோ விடுதலை அடையறோம்னு சொல்லக்கூடியதா இருக்கலாம், காந்தியா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு தன ஒரு தத்துவத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் அப்படியே ரேண்டமா உருவாகி இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஒர்க் ஃபோர்ஸா மாறினவங்க கிட்ட அந்த நம்பிக்கை கம்மியா இருக்கு. வெறும் ஒர்க் ஃபோர்ஸா ம். மாறினவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த அந்த செயல் நிக்குது இல்லையா? அந்த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து வேலை செஞ்சுனே இருந்தா சந்தோஷமா இருக்காங்க. ம். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் வேலை செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நகரும்போது இன்னொரு ஜெனரேஷன் வேலை செய்ய வரும் இல்லையா? அப்ப இவங்களோட ம். வேலை குறையும். அந்த வேலை குறையும் பொழுது சிந்திக்க வேண்டிய இடத்துக்கு நகரும் பொழுது, அப்ப ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறாங்க. இந்த சிறு நிறுவனங்கள்லாம். எல்லாருமே சொல்ற வேலையை சிறப்பா செய்றவங்களா இருக்கிறாங்களே தவிர, சுய சிந்தனையோட வேலை செய்யறது கம்மியா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு லார்ஜர் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தோ, அல்லது ஒரு தலைவர் மாதிரி இப்போ நம்மாழ்வார் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்றாருன்னா, சொல்லிட்டு போயிருக்காருன்னா, அதை செய்யும்போது திருப்தியா இருக்கிறாங்க. இன்னைய காலகட்டத்துக்கு நம்மாழ்வார் இருந்தா என்ன செஞ்சிருப்பாருனோ, அல்லது இன்னைய காலகட்டத்துக்கு எங்க விட்டோமோ அங்கிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி நகரணுமோன்ற இமேஜினேஷனும், டிஸ்கஷனும் இங்க உருவாகலன்னு நான் நினைக்கிறேன். இது ம். வந்து ஒரு துறைக்கு சொல்றேன். இதே மாரி தான் கல்வியிலயும். ம். கல்வினா ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒ ஒரு அறிவொளி இயக்கத்துல இருந்தோ, அல்லது அனைவருக்குமாக கல்விங்கக்கூடிய அரசாங்க இயக்கத்துல இருந்தோ, சிறு சிறு அமைப்புகள் வந்து டெமோக்ரடைஸ் பண்ணுச்சு எஜுகேஷன. இல்ல அ இது அது எல்லாம் வந்ததுக்கு பிறகு வேலை செஞ்சுன்னே இருந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு தத்துவ ரீதியாக இன்னைக்கு கான்டெம்பரரி ஒரு அந்த எதை செய்யணும், எதை மறுக்கணும், எதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு கல்வியிலயும் தெரியாம போய் தான் உங்களுக்கு வந்து அதுல ஒரு கொலாப்ஸ் ஆகி நிக்கிறோம். இந்த அது மொழி கொள்கையிலிருந்து எல்லாத்துலயும் அந்த கொலாப்ஸ் தான் இருக்கு இப்போ. ஒவ்வொரு துறைக்கும் இந்த கொலாப்ஸ் இருக்கு. ஏன்னா சொல்ற வேலையை செய்யற அமைப்புகள் இருக்கு. அமைப்புகளுக்குள்ள ஒரு இமேஜினேஷனோ அல்லது எதிர்காலத்தை பத்தின புரிதலோ அந்த என்ன சொல்றது? காந்தியோடைய வார்த்தையில சொன்னா மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ்ங்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் மீன்ஸ் தெரியுது, எண்ட்ஸ் தெரியல. அல்லது எண்ட் தெரியுது, மீன்ஸ் தெரியல. 2த்தையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இந்த சிறு நிறுவனங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் அங்க அவநம்பிக்கை இருக்கு. ஆனா சிறு நிறுவனங்கள் மேல என்ன நம்பிக்கை இருக்குன்னா, இந்த பெருநிறுவனங்களுக்கு மாற்று பெருநிறுவனங்கள் இல்ல. இப்போ ஒரு ஒரு அதானிக்கு எதிராக அம்பானிய நம்ம நிறுத்த முடியாது. 2 பேரும் ஒண்ணுதான். ஆனா அதானிக்கு எதிராக லட்சக்கணக்கான சிறு வியாபாரிகள் பூமாயி வர்றதுதான் நம்ம பெருநிறுவனங்களை எதிர்க்கிறதுக்குன்றதுனால, இந்த சிறு நிறுவனங்களுடைய குறைபாடுகளை களைஞ்சிட்டு வேலை செய்ய வேண்டியது அவசியமே தவிர, இந்த சிறு நிறுவனங்களுக்குள்ளார ஈகோலயோ, அல்லது குறை சொல்றதுலயோ, அல்லது புரிதல் இல்லாம எல்லாருக்குமே ஒரு புரிதல் இல்லாம ஒரு இடத்துல நின்னு தான் போவோம். ஒரு ஸ்பீட் பிரேக் மாரி வருதுன்னா, ஸ்லோவா தானே போவோம் அது மாரி. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அது ஒரு பெரிய பொருட்டு இல்ல. இத தாண்டி நமக்கு நெறைய இருக்குன்னு கொஞ்சம் நெறைய உரையாடல்களும், ஆ சீனியர்ஸோடைய அரவணைப்பும் இன்னைக்கு வந்து சின்ன நிறுவனங்களுக்கு, அதாவது புது ஜெனரேஷனுக்கு சின்ன நிறுவனம்னு சொல்றதோ, புது ஜெனரேஷனுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அ அ ஒரு பெரிய கார்ப்பரேட்டுக்கு எதிராக, அல்ல ஒரு பெரிய பொருளாதார அக்யூமுலேஷன் ஒரு வெல்த் சோர்ஸ் மாரி இருக்கிறவங்களுக்கு எதிராக, நாமளும் அதே அளவுல வந்து நம்ம சுரண்டி நிக்கணும் அப்படின்னா, ஆ பூமி பத்தாது. அ பிரிட்டிஷார்ஸ் மாரி நம்ம இந்தியா மாறணும்னா 7 பூமியோ, 8 பூமியோ வேணும்பார்ல காந்தி. அந்த ஆமா. மாரி அதானி மாரி ஒரு 4 அதானி இந்தியால உருவானா என்ன ஆகும்? பட் ம். லட்சங்களாக இந்த குடியரசு உடைய வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் நான். அந்த ஒரு பஞ்சாயத்து ராஜ்ன்றத விட இன்னும் டீசென்ட்ரலைஸ் ஆக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதுதான் இந்த பெருநிறுவனங்கள உடைக்கிறதுக்கான சின்ன நிறுவனங்களுடைய நம்பிக்கை நான் பார்க்கிறேன். அந்த ம். வகையில இந்த சின்ன நிறுவனம் நம்பணும். ஆனா சின்ன நிறுவனங்களுக்கு இன்னும் நெறைய கற்பனையும், புரிதலும், அரசியல் இணஞ்சிய பாடமும் வேணும்னு நினைக்கிறேன். அரசியல கழிச்சுட்டு சந்தை பொருளாதாரத்த மையமா வச்சு இயங்க ஆரம்பிக்கும் பொழுது, அ அந்த சந்தை பொருளாதாரத்துடைய இது வந்து நீங்க காலையில நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கும்போது சொன்னீங்க. அதுக்கு ஏதாவது த்ரெஷ்ஹோல்டு இருக்கா? பிரேக் ஈவன் இருக்கான்னா இல்ல. அதுக்கும் மேல என்ன? அதுக்கும் மேல என்ன? 1000 பேரு, 10,000 பேரு, 1,00,000 பேரு அப்படின்னு போறது பெருநிறுவனங்களுக்கோ அல்லது சூழலியல் சார்ந்து இயங்குறவங்களுக்கோ கூட நல்ல பார்வை இல்லைன்னு நினைக்கிறேன்.
இன்னும் நிறுவனங்கள் சின்ன சின்னதா ஆகணும். இன்னும் நிறைய உரையாடல் நடக்கணும். ரொம்ப டைவர்ஸான நிறுவனங்கள் உருவாகணுங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஒரு நம்பிக்கை இது. அதிலேயே செய்ய வேண்டியது இதுன்னு பார்க்குறேன். ம். அதே சமயம் எனக்கு இன்னொரு கேள்வி இப்ப நீங்க பேசும்போது தோணுது. ம். இப்ப நம்ம இந்த இன்ஸ்டிடியூஷன் பத்தி நாம வந்து தொடர்ந்து வந்து இன்னைக்கு இந்த டெமோக்ரஸி எங்கெங்கெல்லாம் ஃபெயில் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ம். எது எதெல்லாம் அதுக்கான காரணங்களா இருக்குன்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம். கிளைமேட் சேஞ்ச் பேசியிருக்கோம். அது மாதிரி ம். ஒவ்வொரு சப்ஜெக்டா பேசியிருக்கோம். ம். இப்ப எனக்கு அடுத்து என்ன கேள்வி வருதுன்னா, ம். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெமோக்ரஸி ஸ்ட்ரக்சர்ல ம். டெமோக்ரஸில வந்து ஒரு விதமான அந்த கவர்னிங் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா, ம். அது வந்து ஒரே ஒரு இதுல தான் ஓடுது. நம்ம வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ எலெக்ட் பண்றோம். அந்த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து அசெம்பிளிலயோ, இதுலயோ போய் வேலை செய்றாங்க. பஞ்சாயத்துல இருந்து துவங்கி எல்லா லெவல்லயும். ம். அப்படின்னும்போது, எனக்கு இப்போ வர்ற கேள்வி என்னன்னா, ம். இதுல வந்து நாம வேற ஏதான மாற்றங்கள ஏற்படுத்த வேண்டி இருக்குமோ? மெகா ஸ்ட்ரக்சர்லயே வந்து ம். பார்ட்டிசிபேஷன் இன்னும் அதிகப்படுத்தணும். மக்களுக்கு அந்த ஹோப் திரும்பி ஏற்படுத்தணும். ம். ஏன்னா இந்த இந்த தலைமுறைக்கு வந்து ஒரு பக்கம் இந்த டிஸ்ட்ராக்ஷன்னு ரொம்ப அதிகமா இருக்கிறது. இந்த மீடியா, சோசியல் மீடியா தினம் தினம் வரக்கூடிய அந்த அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகம் அப்படின்றது நெறைய பேசியிருக்கோம். ம். 2வது இன்ஃபாக்ட் ஐஐடியில இருந்து பல கல்லூரிகள்ல வந்து நான் இந்த கேள்வி கேட்டிருக்கேன். ஸ்டூடண்ட்ஸ் ம். மத்தியில. ம். பேசும்போது திருப்பி திருப்பி சொல்றது வந்து, நியூஸ் பேப்பர் எவ்வளவு பேர் வாசிக்கிறாங்கன்னா, நெறைய இந்த தலைமுறையில நான் பார்க்கறது, நியூஸ் பேப்பர் வாசிக்கிறத நிறுத்திட்டாங்க நெறைய பேர். ஆமா. ஏன்னா ஹோப்லெஸ்னஸ் தான் அதிகமாகுது. பேப்பர வாசிச்சா. ஆனா பேப்பர் படிக்கிறது இல்ல, நியூஸ் பார்க்கறது இல்ல. ம். அதனால தான் சோசியல் மீடியாவுக்கு அதிகம் வர்றாங்க. ம். அதுலயுமே கூட ஒரு லெவலுக்கு மேல அடிக்ஷன் மாரி ஆயிருதுன்னு சொல்லி, அதுலருந்து விலகி நிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ம். ம். அப்படி பார்த்தோம்னா, ம். நமக்கு வந்து ஆ டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர்ல வந்து லெஜிட்டிமைஸ் பண்றதுக்கு ம். பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது ஏன்னா, அதுல வந்து பார்ட்டிசிபேஷன் வாலண்டரியா தான் இருக்கு இன்னி தேதிக்கு. நீங்க வந்து ம். ஓட்டு போட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து 5 வருஷத்துக்கு நீங்க பெருசா பார்ட்டிசிபேட் பண்றது பொதுவான மக்கள் யாரும் பண்றதில்ல. ஆக்டிவிஸ்ட்ன்னு யாராவது ஒரு 4 பேர் பண்ணதா இருக்கு. ம். அதுவும் செலக்டிவா வந்து எல்லா விஷயத்திலயும் பார்ட்டிசிபேட் பண்றதில்ல. சில விஷயத்துல மாத்திரம் பார்ட்டிசிபேட் பண்றதா இருக்கு. ம். ஸோ அதை தாண்டி ஒரு மேண்டேட்டரி பார்ட்டிசிபேஷன் அட் சம் லெவல் அப்படின்ற மாதிரி எதனா எடுத்துட்டு வந்தா தான், ம். மீண்டும் இந்த ஹோப்ப எஸ்டாப்ளிஷ் பண்றதுன்றது வந்து ம். எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஹோப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்கிறது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆரம்பத்துல பொருளாதார தன்னிறைவு ஹோப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நினைக்கிறாங்க. ம். அப்ப அந்த பொருளாதார தன்னிறைவுக்கு பிறகு அது எங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு அந்த நம்ம ஷிமோகால பேசும்போது ஒரு பாட்டு நான் சொன்னேன். பொருள்கிட்ட செல்லக்கூடிய ஒரு தலைவன் ம். அந்த தோழியாக இருக்கும் பொழுதோ, அவ தலைவியா மாறும் பொழுதோ, எங்க ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி அவகிட்ட திருப்பி வரணும்னு அந்த பொண்ணு விரும்புறா. ம். இத புத்தர் வாலண்டரி பாவர்ட்டின்றாரு. எந்த எல்லையில் உன் பொருளாதார சேகரிப்பை நீ நிறுத்திக்கணும்னு தெரியணுங்கிறாரு. ம். காந்தி இத வேற மாரி சொல்றாரு. அது ஒரு ஒரு எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் எக்கனாமில இருந்து சர்வீஸ் எக்கனாமின்னு குமரப்பாவும் காந்தியும் மாத்துறாங்க. அந்த சர்வீஸ் எக்கனாமி வரும்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுது வெல்த். அப்ப ம். அங்க ஒரு லிமிட் வருது. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் பண்ணியும் நீங்க வாலண்டரி பாவர்ட்டில இருக்கலாம். அல்லது ஏர்ன் பண்றதே சுருக்கியும் வாலண்டரி பாவர்ட்டில இருக்கலாம். அப்போ ம். ஒரு தற்சார்பு, தன்னிறைவு அல்லது திருப்தி, அமைதிங்கிறது ஒரு ஒரு எண்ட்லெஸ் அதாவது அந்த பிரேக் ஈவனே இல்லாத ஒரு எண்ட்லெஸ் ஏர்னிங்ஸ், எண்ட்லெஸ் சேவிங்ஸ்ங்கிற மாரி ஒரு மனநிலை இந்த ஜெனரேஷன் மக்கள்கிட்ட இருந்திருக்கு. ஆனா, அது அது நிம்மதிய தரலன்னு ஒத்துக்கிற பட்சத்துல தான், அவங்க அங்க ம். நின்னே வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த 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 பொருளாதார தன்னிறைவு கூட நிம்மதி தரல. ஏன்னா பொருளாதார தன்னிறைவுக்கு பின்னாடி அதுலருந்து இழக்க விரும்பல யாரும். ஓ! ஒரு தன்னிறைவு அடையிறோம் அப்டின்னா, அதுலருந்து அது ஷேரிங்லயோ, அந்த ஷேரிங் பேசிஸ், சர்வீஸ் பேசிஸ் எக்கானமிக்கு போவாதனால,
அங்க அவங்களுக்கு ஒரு தான் ஈட்டின பொருள் நேத்து ஒரு தம்பி சொல்றாப்புல, நான் ஈட்டக்கூடிய பொருளாதாரம் எனக்கு நிம்மதியை தர மாட்டேங்குது. அதை விட மன உளைச்சல் அதிகமா தருதுங்கிறாரு. ம். அப்போ அந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிறது தான் நான் பாக்குறேன். ஈவென்ட்ஸுக்கு பதிலு இப்போ பொருளாதார நிகழ்வா தான் நம்ம பார்க்குறோம். சம்பாதிக்கிறது ஒரு நிகழ்வு, வருமானம் வர்றது ஒரு நிகழ்வா பார்க்குறோமே தவிர, பட் இந்த எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரே ஹோலா பார்க்குற புரிதல் இந்த இளைஞர்களுக்கு மத்தியில வரும்பொழுது தான், நீங்க சொல்லக்கூடிய அந்த இதுவே நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த சேஞ்ச் இந்த இந்த பார்ட்டிசிபேஷன் வந்து அப்பதான் வரும்னு நினைக்கிறேன். அதனால இந்த தற்சார்பு, சுயசார்பு, தன்னிறைவு, அந்த நிம்மதி, அமைதி பத்தின கொஷின் எது வரைக்கும்னு யாருக்கும் தெரியல. எது தற்சார்பு, எது தன்னிறைவுன்னு தெரியல. அப்போ இன்னைய விட நாளைக்கு கூடுதலா ஏர்ன் பண்றது. இன்னைய விட நாளைக்கு கூடுதலா பிரபலமா வருது. இன்னைய விட நாளைக்கு வந்து இன்னைக்கு 5,000 பேர் வச்சு ஈவென்ட் பண்ணா நாளைக்கு 10,000 பேர் வச்சு பண்றது. இன்னைக்கு நான் 50 வெரைட்டி வச்சிருக்கிறேன்னா நாளைக்கு 100 வெரைட்டி வச்சிருக்கிறது. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வேலை செய்யறேன்னா உடனே நான் ஆந்திராலையும் வேலை செய்யணும்னு நினைக்கிறது. கர்நாடகா செய்யணும்னு நினைக்கிறது. இப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது அஹ், அந்த நம்பர் நியூமரிக்கல் சண்டை நடக்கும் பொழுது இந்த அவநம்பிக்கை அதிகம் தான். அதுக்கு பதில் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அங்க இருக்கக்கூடிய மக்கள். உதாரணத்துக்கு வந்து அறிமுக பயிற்சியாவே போட்டு தள்ளுறோம்னு வைங்க, 500 பயிற்சி நடத்தியும் பிரயோஜனம் இல்லை. ம். அறிமுக பயிற்சிக்கு பிறகு அவர்களோட நம்ம இயங்குறதும் இல்லை. ஒரு அறிமுகத்தை படுத்துறோம்னா சரி, அதுக்கு பிறகு என்ன பண்றோம்? இப்ப நான் அசிட்டிபிஸ் ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன்னா 15 பேர் வெளியில போயிருக்காங்கன்னா அதுக்கு அப்புறம் அவங்க ஸ்டக் ஆகி தான் நிக்கிறாங்க. அது தெரியுது. ம். அது ஒரு வகையான மாற்றத்தை கொடுத்துட்டு, ஆனா ஒரு இடத்துல தடுத்து நிற்கும் பொழுது அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு உரையாடலுக்கு அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறது இல்ல. அவங்களுடைய கேள்விகளுக்கோ, அவங்க எங்க தேங்கி நிக்கிறாங்கன்றத உரையாடலுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு இங்க ஆட்களோ, தயாரிப்புகளோ இல்லாம போறதுதான் இங்க குறையாவே பார்க்கிறேன். இந்த புது நிறுவனங்களுக்கும், சின்ன சின்ன நபர்கள் முன்னெடுக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கும் தடுத்து நிக்கிற இடம் என்னன்னா, அவர்கள் அவங்க எங்கேயாவது போய் தேங்கி நிற்கும் பொழுது, அவர்களோட உரையாடுவதற்கு நபர்கள் குறைவா இருக்கிறதா பார்க்கிறேன். இந்த 2 செட்டப்பையும் நம்ம மாத்தனோம்னா தான். ஒண்ணு இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கே ஒரு இன்ஸ்டிடியூஷன் தேவைப்படுது. அது இங்க எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல. அது எங்க ம். ஸ்ட்ரக் ஆகி நிக்குது? இந்த டைனமிக்ஸ்ல இவ்வளவு பெரிய ஒரு பார்லிமெண்டரியன் டெமோக்ரஸிக்கு அல்லது இவ்வளவு பெரிய கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரை எதிராக ஒருத்தரை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம்னா, அந்த கேள்விக்கான அடுத்தடுத்த கட்ட கள ஆய்வுகளோ, உரையாடல்களோ ரொம்ப குறைவா இருக்குன்னு பார்க்கிறேன். மேலும் மேலும் ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்சியா செய்யறோன்ற பேர்ல செய்யறது ஒரு பிரச்சனைன்னு பார்க்கிறேன் நான். குறிப்பா தமிழ்நாட்டுல. நீங்க ஓவரால் இந்தியாவோட பிக்சர் நீங்க போறதுனால நீங்க சொல்லலாம். ஆனா தமிழ்நாட்டுல நான் பார்க்கிறது என்னன்னா, தூ தூங்குறோம், மேலும் தூங்குறோம், மேலும் தூங்குறோம்ன்னு அந்த தூக்கத்துக்கு குடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தொடர்ச்சியா இயங்குறதுக்கோ, அந்த உரையாடல் ரொம்ப குறைவா இருக்கிறதா பார்க்குறேன். இல்ல அதான் அந்த ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் பக்கத்து ஊரு, ஸ்டார்ட் அப் அதுக்கு அடுத்த ஊருன்ற மாதிரி ஸ்டார்ட் அப்புக்கு இப்போ ஒரு பெரிய ஃபேஷனாக வந்து கடந்த ஒரு 5, 6 வருடங்களாக காசு குடுக்குறதுன்னு அரசாங்கத்துல கூட பண்றாங்க. ஆனா, ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்க வந்து இன்னும் எண்ட் அப்ன்னு யாரும் குடுக்கறதில்ல. அல்லது ம், க்ரோ அப்ன்னு யாரும் குடுக்கறதில்ல. அல்லது ம், ஸ்டாப் குரோயிங்ன்னு யாரும் குடுக்கறதில்ல. ம், ம், நேத்து கூட இங்க ஒரு தம்பி கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். நான் இப்ப குஜராத்ல இந்த அகமதாபாத்ல வித்யாபீட்னு காந்தியால நிறுவப்பட்டது 1920ல அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறுவன ஒரு முதல் யூனிவர்சிட்டி. ஒரே யூனிவர்சிட்டி அவரா நிறுவனது அதான். ம், ம், அந்த யூனிவர்சிட்டில நேத்து பேச கூப்பிட்டுருந்தாங்க. நேத்து இரவு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். ம், நான் ஒரு 25, 30 வருஷங்களுக்கு முன்னாடி கார்ப்பரேட்டுக்கு என்ன வேலை பண்ணிட்டு இருந்தேன்னா, ம், பெரும்பாலும் வந்து இன்ஸ்டிடியூஷன் ரீஇன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு வேலை ஒண்ணு பண்ணோம். அதாவது ஒவ்வொரு ம், காலகட்டத்திலேயும் ஒரு தொழிற்சாலையோ அல்லது ஒரு கார்ப்பரேட்டோ ஒரு நிறுவனம் வந்து ம், ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் நடத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இனிய வெளியில சூழல் மாறிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கேத்த மாதிரி மாத்தணும் அப்படின்னா ம், அது எப்படி மாத்துறதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில தான் வெளில இருந்து கன்சல்டன்ட்ட கூப்பிட்டு பண்ண சொல்லுவாங்க. இதுதான் நான் வந்து தொழிலாக பண்ணிட்டு இருந்தது. நிறைய நிறுவனங்கள மாத்தி அமைக்கிறது. இன்ஸ்டிடியூஷன மாத்துறது எப்படி? அந்த ம், இன்ஸ்டிடியூஷன் எந்த விதத்துல மாறிச்சுன்னா, அது எப்படி இருக்கும்?
ம். அப்படின்னு அந்த கற்பனையை வச்சு அவங்களோட உட்காந்து ஒர்க் பண்ணி கொண்டதுன்னு ம். நேற்று சொல்லிட்டு இருந்தேன். 30 வருஷம் கழிச்சு நான் திருப்பி அதே பண்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் இப்ப நம்ம கிட்ட பேசுறவங்க எல்லாருமே வந்து ம். நீங்க எப்ப வர்றீங்க, இது வந்து இந்த நிறுவனத்தை நான் வந்து மாத்தி அமைக்கணும், எங்க ஊருக்கு ம். வாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ம். சரின்னு போனோம்னா பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கும். நிறுவனங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டோம், அஹ் இந்த பிரின்சிபலோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம். ம். ஆனா சுத்தி இருக்கிறது எல்லாமே ஹோப்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னும் போது ம். நான் எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியல. என் நிறுவனத்தை எப்படி வடிவமைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன ஸ்ட்ரக்சர் குடுக்கறதுன்னு தெரியல. என்ன ஃபங்ஷன் குடுக்கறதுன்னு தெரியல. ம். நிறுவனத்துக்குள்ள வந்து டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் எந்த ப்ராசஸ் எடுத்துன்னு வரணும்னு தெரியல. அது எப்படி ம். வந்து அந்த ப்ராசஸ் எடுத்துட்டு வந்தா சில நேரங்கள்ல வந்து ம். வேகமாக முடிவெடுக்கிறதுக்கோ அல்லது பிசினஸ் ஓரியன்டா பண்றதுக்கோ வந்து ம். பிரச்சனைகள் வருது. ம். அந்த பிரச்சனையையும் டேக்கிள் பண்ணணும். அதே சமயம் டெமோக்ராட்டிக்காவும் நான் வந்து இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யறது? ம். அந்த கேள்வியும் வருது அப்படின்னு சொல்லி ம். நெறைய பேசிட்டு இருந்தப்ப எனக்கு அதுதான் தோணுச்சு. நான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி அதே தான் பேசிட்டு இருக்கிறேன். ம். அதே மாதிரி பிரின்சிபல்ஸ் தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பிராக்டிசஸ் தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது எனக்கு மீண்டும் வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா எங்க வந்து தனிநபர் நிறுவனங்களுக்கும் இந்த ப்ராஃபிட் ஓரியன்டட் கம்பெனிஸ்க்கும் பொது ம். தளத்துல வேலை செய்ய நிறுவனங்களுக்கும் அந்த ஒரு பெரிய கேப் நான் பார்க்கிறேன்னு. ம். தனியாக நடக்கக்கூடிய நிறுவனங்களுக்கோ, கார்ப்பரேட்டுகளுக்கோ வந்து ம். நிறுவனத்துக்கு உள்ளேயும் வந்து இந்த டெமோக்ராட்டிக்கா இருக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது. ம். ம். டிக்டேட்டராவே கூட இருந்துட்டு போலாம். ம். ம். ஆனா பொது தளத்துல வேலை செய்யறவங்களுக்கு அது தேவைப்படுது. ம். அந்த தங்கள் நடத்தக்கூடிய நிறுவனம் வந்து அது ஒரு அ ஏதோ ஒரு லெவல்ல வந்து டெமோக்ராட்டிக்கா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பயமும் இருக்கு. ம். அதுதான் நான் வந்து நீங்க பேசும்போது கேட்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. ம். திரும்பி திரும்பி ஸ்டக் ஆயி நிக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த ஸ்டார்ட் அப்ல வந்து பேசுற அளவுக்கு புதுசா ம். பண்ணணும் அப்படின்னும்போது, அதுல 2, 3 விஷயங்கள் அடங்கி போகுது. என்னன்னா, ம். புதுமை அப்படின்றது வந்து புது ஐடியான்னு நெனச்சுக்கிறோம். பல ம். நேரங்கள்ல. ஏதோ புதுசா ம். ஒரு ஐடியா பண்ணணும், புதுசா ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு. பல ம். நேரங்கள்ல அது புது ஐடியா கிடையாது. அது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஐடியா. ஆல்ரெடி வந்து நடக்குது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஐடியா தான். ம். அந்த ஐடியாவ வந்து ம். ஒரு லெவலுக்கு மேல வந்து அந்த ஐடியா இந்த காலகட்டத்துக்கு அதே ஐடியா இப்போ எப்படி வேலை செய்யும்? இன்னைய ம். சூழல்ல அந்த ஐடியா தேவையா? இல்லையா? தேவைன்னா அது ம். எப்படி வேலை செய்யும்? ம். அதத்தான் பார்க்கணுமே தவிர, ம். புது ஐடியான்னா உடனே ஏதோ அங்கதான் நம்ம ஆளுங்க தோத்து போறாங்கன்னு தோணுது. அங்கதான் ம். அந்த ம். தொழில்நுட்பத்த நோக்கி போறதுக்கான காரணமும் வந்து, ம். அந்த புது அப்படின்றத வந்து புதிய விஷயம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ம். பல நேரங்கள்ல அது புதிய விஷயம் கிடையாது. அதே பழைய விஷயத்த தான் பேசிட்டு இருக்கிறோம். அதே பழைய ம். விஷயங்கள் தான் நடக்குது நம்மள சுத்தி. அதே ம். ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் வந்து திரும்பி திரும்பி ஒரு 4, 5 விஷயங்களை தாண்டி கான்ஃப்ளிக்ட்ஸ் கிடையாது. ம். கருவிகள் மாறலாம், கட்டமைப்புகள் மாறலாம். அத சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களுடைய தன்மையோ, புரிதலோ வந்து மாறலாம். ம். ஆனா ம். கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆர் த சேம் திங். திரும்பி திரும்பி அதே கான்ஃப்ளிக்ட் தான் நடந்துட்டு இருக்குது நம்மள சுத்தி. ம். அப்படி இருக்கும்போது ஏதோ புதுசு அப்படின்றதுக்காக வந்து எல்லாத்தையும் புதுமையா பார்க்கிறதோ, ம். ஏன்னா என்ன என்ன கார்ப்பரேட்ல இது நெறைய பேசியிருக்கிறோம். ம். அந்த நிறுவனங்கள் கூட பேசும்போது, நீங்க வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இந்த எல்லாத்துக்கும் புதுமைன்னு போறோம்னா, எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு இடிக்கும். வரலாற்றுல இத எவனோ பண்ணி முடிச்சுட்டு போயிருப்பான். உங்களோட சிறப்பா ஒருத்தன் பண்ணிட்டு போயிருப்பான் இதே வேலைய. நீங்க ம். எது வந்து புதுசா நீங்க பண்றீங்கன்னு நெனச்சுட்டு பண்றீங்களோ, அது வந்து கூட வித்தின் அ ஷார்ட் டைம் உங்களுக்கு தெரிய வரும். இத யாரோ உங்களுக்கு முன்னாடி உங்களோட நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னு. ம். ஸோ புதுமைன்றத வந்து அப்படி பார்க்காதீங்க. இந்த ம். காலகட்டத்துல, இந்த சூழல்ல இதனுடைய அடாப்ஷன் நீங்க எப்படி பண்றீங்க? அதுதான் பார்க்கணும். ம். 2வது நான் நேற்று அந்த தம்பிகிட்ட சொல்லிட்டு இருந்த விஷயம் அதான்.
எப்ப வந்து ஒரு விஷயம் இதுக்கு மேல இந்த விஷயத்துக்கான வளர்ச்சி இல்ல. இந்த பிரின்சிபல்ஸோட நாம வந்து நடத்தும்போது, இதுதான் இதனுடைய எண்ட் கேம். ம். ம். இதுக்கு மேல இத வந்து தொடர்ந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னோ, அல்லது இதுக்கப்புறம் நம்ம வேற தானே செய்யணும் அப்படின்றதோ, அந்த புரிதலோட பார்க்கணும். அந்த ம். ஷெல்ஃப் லைஃப் புரிதல் நம்ம மக்களுக்கு இல்ல. எல்லா ஐடியாவும் தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருக்கணும்னா, இப்போ நாமெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ம். சோசியல் செக்டர்ல கன்சல்டன்ட்டா 27 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. ம். 27 வருஷத்துல நான் ஒரே விதமான ஆட்களோடையோ, ஒரே விதமான ஐடியாக்களோடையோ தொடர்ந்து வேலை செய்யவே கிடையாது. ம். அப்பப்போ செக்டர்ல என்னென்ன தேவைகள் வருதோ, அதுக்கேத்த மாரி நான் செய்யக்கூடிய வேலைய மாத்திட்டே தான் இருக்கிறேன். ம். ஸோ நான் வந்து ஒரே செக்டர்ல இது இருக்கோம், நான் இதுதான் செய்வேன் அப்படின்னு நான் 20 வருஷமா உட்கார்ந்திருந்தேன்னா, ம். நான் வந்து நிச்சயமா வந்து என்னால இவ்ளோ வருஷம் இதுல இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அல்லது அப்ப எனக்கு தேவையான அந்த ஒரு இது வந்து கிடைக்கலன்னு நானும் வந்து ஒரே வருத்தப்பட்டுன்னு ஒரு வாரமா உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான். ம். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து எங்கேயோ நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசா இடிக்குதோன்னு எனக்கு தோணுது. அதாவது இந்த புதுமைன்றத வந்து இந்த ஸ்டார்ட் அப்ன்றத வந்து பண்றது. 2வது சஸ்டெயின் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் அப்ல இருந்து சஸ்டெயினுக்கு போறதுன்றது வந்து வேற. அப்படின்னு அந்த ம். புரிதலும் நம்ம மக்கள்கிட்ட ரொம்பவே குறைச்சலா இருக்கும்னு தோணுது. ம். அது மேலும் நிறைய உரையாட வேண்டியிருக்கு. நம்ம 40 நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்கோம். அடுத்த எபிசோடும் பேசணும். ஒண்ணும் உறுதியா தெரியுது. மக்கள் வந்து அ சிறு நிறுவனங்கள நம்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்றது ஒரு நல்ல நகர்வுன்னு பார்க்குறேன். நிச்சயமா. டீசென்ட்ரலைஸ் பத்தி யோசிக்கிறாங்க இல்லையா? அதுவே ஒரு நல்ல ஏன்னா அதுல தடைகள் இருக்கலாம், தவறு இருக்கலாம், ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். அப்போ அது புதுசா செய்யும்போது வரக்கூடிய எல்லாமே அதுக்கு இருக்கும். ஆனா அது அந்த சிறு நிறுவனங்கள உருவாக்கி இருக்கிறதே ஒரு நம்பிக்கை தான். இந்த அவநம்பிக்கைக்கு இடையிலயும் ஒரு நம்பிக்கைன்னு பார்க்கிறது அதுதான். ஒரு ம். பேரரசுக்கு எதிராக சிற்றரசை உருவாக்காம, அ அதுலேருந்து விலகுறது. அந்த அதிகாரத்திலேருந்து விலகுறதுக்கு இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க. அதிகாரத்துக்கு எதிராக அதிகாரம் தான் அப்படின்ற ஒரு தத்துவத்திலிருந்து, அதிகாரத்த உரைக்கிறதுன்றது அதிகாரமின்மை தான் அப்படின்ற அத நோக்கி நகர்றதே ஒரு நல்ல மாற்றமா பார்க்குறேன். பார்ப்போம். தொடர்ச்சியா அவங்களோட இயங்க வேண்டியிருக்கு. நாம அவங்களோட நேரம் செலுத்த வேண்டியிருக்கு. அ அவர்கள கடுமையான விமர்சனத்துக்கு உட்படுத்துறது மூலமா கூட அவங்களோட இயங்குறதா தான் அர்த்தம்னு நான் நினைக்கிறேன். விமர்சனம் கூட பண்ணாம புறக்கணிச்சுட்டு போற பெரியவங்க நெறைய பேர் இருக்காங்க. அது அப்படியும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அனுபவத்துல நிச்சயமா, இருந்து. நிச்சயமா. தொடர்ந்து ம். பேசத்தான் செய்யணும். வேலை செய் இப்ப நேத்து 2 பேர் பேசிட்டு இருந்தேன் இங்க. ம். நான் இப்ப குஜராத்ல இருக்கிறதுனால இங்க 2 பேரோட பேசிட்டு இருந்தேன். ம். ம். இப்ப திரும்பி இன்னொரு இடத்துல கூப்பிட்டுருக்காங்க. ம். எங்களுக்கு வந்து பேசுங்க. இது மாரி பேசுறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்றாங்க. ம். அது தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்கணும்ன்றது வந்து மேலும் மேலும் ம். வேலை நெறைய இருக்குது எல்லாருக்கும் அப்படின்றது தான் தெரியுது. ம். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம் நேயர்களே. வணக்கம். ம். கண்டிப்பா. நன்றி.